Rahul, stop. Stop, stop, stop. Baby, look at the view. So beautiful. So beautiful. Just loving it. Wow. Yay. Wow. Oh my God. This is so amazing. Baby, come. You're missing so much fun. Rahul, what happened? Why are you sitting like this? நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? வந்ததுல இருந்து என்கிட்ட நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. பேசுறேன் பிரீத்தி. எல்லாம் பேசுறதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டேன். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரலாம் தான் வந்தேன். என்ன டிசிஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம் பிரீத்தி, அதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். பாரு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் கிளியரா சொல்லு. சொல்லணுமா? ஆமா. சொல்லியே ஆகணுமா? ஆமா. நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லணுமா? இதெல்லாம் தெரிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கே, இதை சொல்லணுமா? வெயிட் வெயிட் வாட்? வெயிட் வாட்? இப்ப நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லப்பா. ஓ மை காட், நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுதா? ஓ ஐம் சோ சாரி பேபி. உண்மையிலே உன் கூட 1 இயரா பழகிட்டு இருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. என்னையே குரங்குன்னு சொல்றியா? ஆமா, லேட் ரியலைசேஷன் பண்றவங்கள வேற என்ன சொல்லுவாங்க? ஆனா நீ என்னோட செல்ல குரங்கு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. லெட்ஸ் கோ. பேபி, நம்ம எங்க போறோம்? நம்ம காதலுக்கு கிராண்ட் ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. இன்டர்வலுக்கு ஹாப்பினஸ். கிளைமேக்ஸை சொர்க்கத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்வர்க்கமா? அது எப்படி இருக்கும் பேபி? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எஸ். ஓ, ஆடம் ஈவ் மாதிரி ஏதாவது? அதெல்லாம் 5 நிமிஷம் சொர்க்கம் தான். I want to show you larger than that. Aha, larger than that. I'm really curious now, huh? How's this surprise? Beautiful. நம்ம 2 பேரோட பிரைவசிக்காக இந்த மொத்த ரெசார்ட்டையுமே புக் பண்ணிருக்கேன். I love it. Thank you so much, baby. Come. Thank you.
ப்ளீஸ் சிட். யா. What happened? சர்ப்ரைஸ். சார் உள்ள வரலாமா? Yes, come in. சர்வ் பண்ணட்டுமா சார்? வேணாம் நானே பண்ணிக்கிறேன். சார் ம். சார் வேக்கப் கால். காலையில் 8 மணி வரைக்கும் நோ டிஸ்டர்ப். ஓகே சார். ம். ஹலோ. ஐயோ. ஹேவ் அ நைஸ் டைம் சார். ஓகே சார், குட் நைட் சார். How's the surprise? Sexy. தூக்கம் இல்லாமல் இருந்தா ஃபேஸ் இவ்வளோ டல் ஆகுமா? குட் மார்னிங் பேபி, வேக் அப். சொர்க்கத்திலே இருந்துடாத, திரும்பி வா. Come in. குட் மார்னிங் சார். Baby, coffee's here. Baby, wake up. Baby, wake up. Preeti? Preeti? Preeti! Preeti! Preeti, wake up! ஏய், எங்க போற? சார் மேனேஜர்கிட்ட சொல்லணும் சார். சார் சார் மேனேஜர்கிட்ட நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போகாத. சார் அது வந்து
Preeti, wake up, baby. Preeti, wake up, baby. Preeti, wake up. Yeah. நெக்ஸ்ட் வீக் எம்ஜி கம்பெனியோட மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. Okay, sir. Thank you, sir. தேங்க்யூ. துபா, லாஸ்ட் மந்த் நம்ம கம்பெனி மேல ஒரு கேஸ் போட்டாங்களே, அந்த கேஸ் என்னாச்சு? இந்த பிரபாகரை எதிர்த்ததுனால கம்பெனி அட்ரஸை சேஞ்ச் பண்ற நிலைமையில இருக்காங்க. எஸ்கியூஸ் மீ. ஹாய் சன்னே, குட் மார்னிங். Bad morning, Dad. என்னடா என்னாச்சு? Dad, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, தெரியும், சொல்லு. நேத்து ராத்திரி நான் அவ கூட ரெசார்ட் வந்திருந்தேன். அவசரப்பட்டு தப்பு எதுவும் பண்ணிட்டியா? Dad, she's dead. What? Yes, Dad. என்னடா சொல்ற? எனக்கு லொகேஷன் அனுப்பு, நான் உடனே வரேன். பிரபா, என் கூட வாங்க. எங்க சார்? நான் சொல்றேன், வாங்க. என்னாச்சு? நீங்க காஃபி எடுத்துட்டு வந்திருந்தான். இந்த டைம்ல காஃபி தேவையா? இப்ப இல்ல, காலையிலே வந்தான். சார் நான் கிளம்பட்டுமா சார்? ஏய், கொஞ்சம் இருடா. அங்கிள், இருப்பா, நான் ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் அவன் உயிரோட இல்லை. சார், ரொம்ப கஷ்டம். வயசுக்கு வந்த பையன் ஃப்ரெண்டு மாதிரின்னு ட்ரீட் பண்ணா உன்னை- சார், இப்படி திடீர்னு ஃபாதரா மாறினா எப்படி? இருங்க, நான் தான் இருக்கேன்ல. ராகுல், கம். சார் நான் ஏய், இங்கே இருடா. ராகுல், டாக்டர்கிட்டையும் லாயர்கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அங்கிள், நானும் பிரீத்தியும் நேத்து ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். பேபி, என்னது? போத சொர்க்கத்துக்கு டிக்கெட். இதுவும் அதுதானே? ஒன்று உடம்புக்கு சுகம் கொடுக்கும், இன்னொன்று சொர்க்கத்தில் மிதக்க வைக்கும். Come on, try. வேணாம்ப்பா, I don't want it. Why fear when Rahul is here? Come on. Come on, baby.
இதுதான் நடந்தது அங்கிள். அவ்வளவுதானா? ஆமா அங்கிள். இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சு? உனக்கு ட்ரக்ஸ் எங்க கிடைச்சது? அது ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்த அங்கிள். அத நீ வேற யாருக்காவது கொடுத்தியா? ஆமா அங்கிள். கன்சியூம் அண்ட் பெட்லிங் ரெண்டும் நடந்திருக்கு. பெட்லிங் பண்ணல அங்கிள். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகுது. ட்ரக்ஸ் கன்சியூமிங், பெட்லிங், ஃபோர்சிங் டு டேக் ட்ரக்ஸ், ஸ்டாக் வேற இருக்கு. ஃபைனலி ரேப் அண்ட் மர்டர். போலீஸ் கையில் மாட்டினா பட் அங்கிள், அவ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன். அது நீ சொல்ற ராகுல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு சைடில் இருந்து இப்ப என்ன பண்றது? சரி வாங்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியில வராத. சார் ரூம் லாக் பண்ணிருக்கேன். சார் விஷயம் என்னன்னா, என்டிபிஎஸ் ஆக்ட் படி வெறும் கன்சியூம் பண்ணா ஃபைன் போடுவாங்க, இன்பிரிசன்மெண்ட் நடக்கும், இல்லை ரீகேப் சென்டருக்கு அனுப்புவாங்க. ஃபைன் 1 லட்சத்துக்கு கம்மியாக இருக்காது. 10 to 20 வருஷம் ஜெயில் தண்டனை உறுதி. இது பெட்லிங்கு மட்டும். பட் இங்க ரேப் அண்ட் மர்டரும் நடந்திருக்கு. அதுபடி பார்த்தா இங்க பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ சிஆர்பி ஆக்ட் படி பார்த்தோம்னா, பிரபாகர், இதையே என்னால இது வரைக்கும் ஜீரணிக்க முடியல. இதுல அது வேறயா? ஜஸ்ட் ஸ்டாப் கிரை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது. பட் டாட் நான் ஜஸ்ட் ஷட் அப். ராகுல், கிருபாகர், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ரொம்ப கஷ்டம் சார். ஓ கிருபாகர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ராகுல் வீட்டுக்கு சேஃபா வரணும். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதுக்கு காரணம் ராகுல் இல்லை,